சாப்பிட்டாங்க. கொய்யாக்காய் சட்னின்னு ஒன்று அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அது கொய்யாக்காய் தானே, அது கொய்யாக்காய் சட்னி வந்து ஒரு சட்னி அரைச்சிருந்தாங்க. இப்படி அதெல்லாம் இப்போ சிவகுமார் சாரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அவங்க டாட்டரோட மேரேஜில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து நிறைய சிறுதானியத்திலேயே ரெசிபி செஞ்சு அசத்தியிருப்பார். அதில் வந்து ராகி களிக்கு வெள்ளைப்பாகு கரைசல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாதுளை பழம் பொரியல், அக்கார வடிசல், சோள உருண்டை சாதம், அதே மாதிரி நிறைய ரெசிபி நான் கேள்விப்பட்டதே இல்லை அதில் உள்ளது. அதில் வந்து கொய்யாக்காய் சட்னின்னு வேறு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து தாளிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் வதங்கின பிறகு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தக்காளி ஒரு கொய்யாக்காவை அரிஞ்சு சேர்த்துட்டேன். அதில் வந்து கருவேப்பிலை, மல்லிக்கீரை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளிப்புக்காக நான் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் புளி கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அப்படி இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் சேர்த்தாச்சு. அப்படியே சைடில் ஒரு தோசையை ஊற்றி டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தோசையும் ஊற்றிட்டேன். இந்த கொய்யாக்காவோட மைல்டான இனிப்பும் இருந்துச்சு. இந்த மல்லிக்கீரையோட ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.